வந்து யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். யூசுவலாக வந்து இந்த கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் யூசஸ் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும். ஆனால் அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டில் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ கான்கேவ் வந்து மிரரோட யூசஸ் என்னென்னா, டார்ச்சஸ்ஸு, சர்ச் லைட்டு, வெஹிக்கலோட ஹெட்லைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஷேவிங் மிரராக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இமேஜ் வந்து பெருசு பண்ணி வந்து காட்டுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து டென்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கான்கேவ் மிரரோட யூசஸ். இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கேவ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கேவ்னா வந்து குகைன்னு சொல்லுவோமா? அப்போ இப்போ நம்ம குகைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, அந்த குகைக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து டார்ச் லைட் வந்து தேவைப்படும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? டார்ச் லைட் மட்டும் கிடையாது. நம்மளோட வெஹிக்கிளோட ஹெட்லைட்டை இப்போ ஒரு குகைக்குள்ளே வந்து போகிறோம். அப்போ வந்து லைட்டு நம்மளோட வண்டியில் வந்து போகிறோம்னா ஹெட்லைட் போட்டுட்டு தான் போக முடியும். அப்போ சர்ச் லைட்டு அது ஒன்று. அந்த சேம் திங் வந்து இப்போ வந்து குகைக்குள்ளேருந்து மனுஷன் வந்தானா எப்படி இருக்கும்? அப்படியே தாடி எல்லாம் வளர்ந்து போயிருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஷேவ் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் ஷேவிங் மிரர். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டென்டிஸ்ட் வந்து இப்போ டென்டிஸ்ட் கிட்ட போனாலே வாய் திறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்னு திறந்தோம்னா நம்ம வாயே வந்து குகை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து கேவ். அப்போது கேவ் அப்படின்ற வார்த்தையை வந்து குகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம வாயும் வந்து டென்டிஸ்ட் இது பண்ணும்போது குகை மாதிரி தான் ஞாபகம் இருக்கும். அப்போ இது எல்லா இடத்துலையுமே வந்து கான்கேவ் மிரர் தான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம மைண்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். ஓகே.